கேபிஒய் ஷரத் அவர்களுக்கு குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலேல நடந்த சில மோசமான விஷயங்களை பத்தி முதல் முறையா ரொம்பவே கோபமா ஷரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோவுல இப்போ நாம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட நம்பர் 1 சக்சஸ்ஃபுல் ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சியோட சீசன் 6 கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ரொம்பவே பிரம்மாண்டமா முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா இந்த சீசன்ல யாருமே எதிர்பார்க்காத பல மோசமான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுல குறிப்பா கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல சரத் அவர்கள் ஒரு சீனியர் கோமாளி மாதிரியே நடத்தல. அது மட்டும் இல்லாம உமைர் அவர்களும் ஷரத் அவர்களை வாய்க்கு வந்தபடி ரொம்பவே மோசமா திட்டாரு. ஷரத் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில சீசனாவே ரொம்பவே அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அப்படி இருக்கிறப்போ இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்தே ஷரத்துக்கான முக்கியத்துவம் சுத்தமாவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இதை தொடர்ந்து ஷரத் அவர்களே ரீசெண்டா மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னும் இனிமே குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த நிலையில இப்போ இத பத்தி ஷரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள் ஷரத் அவர்கள் என்னதான் பெருசா காமெடி பண்ணாத மாதிரி இருந்தாலும் மத்தவங்க பண்ற காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆக ஷரத் தன்னை எவ்வளவு வேணா அசிங்கப்படுத்திக்க சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரி மத்தவங்களும் அவரை வச்சு நல்லா கவுண்டர் போட்டு காமெடி பண்ணி பிரபலம் ஆயிடுவாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஷரத் அவர்கள் தொடர்ந்து பல சீசன்ல இருந்துட்டு வராரு. அவருக்கான மரியாதையும் முக்கியத்துவம்னு கண்டிப்பா அவங்க கொடுத்தே ஆகணும். ஆனா இப்போ வந்து புது கோமாளிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட ஷரத்துக்கு இந்த சீசன்ல கொடுக்கல. அதுலயும் கடைசி நாள் ஃபினாலே ஷூட்டிங்ல அவரை பல பேர் ரொம்பவே மோசமா நடத்திட்டாங்க. அது ஷரத்துக்கு மிகப்பெரிய வலியையும் வேதனையையும் உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க சில பேர் ஷரத் கிட்ட பண்ண சில விஷயங்களை பத்தி சொன்னா நாரி போயிடும். அந்த அளவுக்கு அவரை அங்க மோசமா நடத்திருக்காங்க. இனி ஷரத் அவர்கள் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டாரு. கூடிய சீக்கிரமே அவருக்கான இடம் அவருக்கு வந்தே தீரும் அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஷரத் மனைவி சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.